3000 பாடல்கள். ஒவ்வொரு பாடலிலும் ஒரு ரகசியம், ஒவ்வொரு வரியிலும் ஒரு அறிவியல், ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு தத்துவம். இந்த நூலை எழுதியவன் 3000 ஆண்டுகள் உயிரோடு இருந்தான். ஒவ்வொரு வருடமும் ஒரு பாடல் எழுதினான். அந்த நூலின் பெயர் திருமந்திரம். அதை எழுதியவர் பெயர் திருமூலர். வணக்கம் நண்பர்களே, ரூட்ஸ் ஆஃப் தமிழுக்கு மீண்டும் ஒரு முறை நல்வரவு. இன்று நாம் பேசப்போவது தமிழ் சித்தர் மரபின் மிகவும் ஆழமான நூலை பற்றி. திருமந்திரம் என்பது வெறும் மத நூல் இல்லை. இது ஒரு விஞ்ஞான நூல், இது ஒரு மருத்துவ நூல், இது ஒரு உளவியல் நூல், இது ஒரு தத்துவ நூல். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். திருமந்திரம் சொல்வதை இன்றைய அறிவியல் நிரூபிக்கிறது என்று தெரிந்தான் நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள். முதலில் திருமூலரின் கதையிலிருந்து தொடங்குவோம். திருமூலர் ஒரு சித்தர். கைலாயத்திலிருந்து தென்னாட்டிற்கு வந்தவர். வழியில் ஒரு மேய்ப்பன் இறந்து கிடந்தான். அவன் மனைவியும் குழந்தைகளும் அழுதனர். திருமூலர் தன் ஆன்மாவை வெளியே விட்டார். அந்த மேய்ப்பன் உடலில் புகுந்தார். உயிர் கொடுத்தார். மனைவி குழந்தைகள் மகிழ்ந்தனர். ஆனால் திருமூலர் தன் சொந்த உடலுக்கு திரும்ப முயன்றபோது அது மறைந்திருந்தது. அவர் அந்த மேய்ப்பன் உடலிலேயே தங்கினார். ஒவ்வொரு வருடமும் ஒரு முறை தியானத்திலிருந்து விழிப்படைந்தார். ஒரு பாடல் எழுதினார். மீண்டும் தியானத்தில் ஆழ்ந்தார். இப்படி 3000 ஆண்டுகளில் 3000 பாடல்கள் உருவாயின. இதுவே திருமந்திரம். இது கட்டுக்கதையா, உண்மையா? சொல்ல முடியாது. ஆனால் திருமந்திரத்தில் உள்ள ஞானம் ஒரு சாதாரண மனிதனிடமிருந்து வர முடியாத ஞானம் என்பது மட்டும் உண்மை. இப்போது திருமந்திரம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். நான் 7 முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். ஒவ்வொன்றும் உங்களை வியக்க வைக்கும். முதலாவது, உடலும் மனசும் ஒன்றே. திருமந்திரம் சொல்கிறது, உடலை கவலைப்படாதவன் உயிரை கவலைப்படாதவன் என்று. உடல் ஆலயம், உடலுக்குள்ளே கடவுள் இருக்கிறார் என்று. இன்று நவீன மருத்துவம் என்ன சொல்கிறது? மைண்ட் பாடி கனெக்ஷன் என்று. மனசில் நடப்பது உடலில் வெளிப்படும் என்று. திருமூலர் இதை 3000 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார். திருமந்திரம் சொல்கிறது, உடலை போற்று, உடல் நலமே உயிர் நலம். உடலை சுத்தமாக வைத்திருந்தால் மனசு சுத்தமாகும். மனசு சுத்தமாகும்போது ஆன்மா விழிப்படையும். இது நவீன ஹோலிஸ்டிக் மெடிசினின் அடிப்படை தத்துவம். திருமூலர் இதை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கவிதையில் சொன்னார். இரண்டாவது, மூச்சின் சக்தி. திருமந்திரம் மூச்சை பற்றி நூற்றுக்கணக்கான பாடல்கள் பாடுகிறது. ஒரு மனிதன் ஒரு நாளில் எத்தனை முறை மூச்சு விடுகிறான் என்று திருமூலர் கணக்கிட்டார். 21600 முறை என்று சொன்னார். நவீன அறிவியல் என்ன சொல்கிறது? ஒரு மனிதன் நிமிடத்திற்கு 15 முறை மூச்சு விடுகிறான். ஒரு நாளில் 21600 முறை. கணக்கு சரியாக பொருந்துகிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கணக்கிட்டவர் இன்றைய அறிவியலோடு சரியாக பொருந்துகிறார். இது எப்படி சாத்தியம்? மூச்சை கட்டுப்படுத்தினால் மனசை கட்டுப்படுத்தலாம் என்று திருமந்திரம் சொல்கிறது. இன்று பிராணாயாமா, பிரீத்திங் எக்ஸசைசஸ், மைண்ட்ஃபுல்னஸ் இவை எல்லாம் உலகம் முழுக்க பரவியிருக்கின்றன. திருமூலர் இதன் மூலம். மூன்றாவது, யோகத்தின் ரகசியம். திருமந்திரம் யோகத்தை ஆழமாக விவரிக்கிறது. குண்டலினி சக்தி, சக்கரங்கள், நாடிகள் இவற்றை பற்றி திருமந்திரம் விரிவாக சொல்கிறது. இன்று நியூரோசைன்ஸ் என்ன ஆராய்கிறது? மனித நரம்பு மண்டலத்தின் எனர்ஜி பாத்வேஸை. திருமூலர் சொன்ன நாடி சிஸ்டமும் நவீன நர்வஸ் சிஸ்டமும் ஒன்றோ என்று ஆராய்ச்சியாளர்கள் கேட்கிறார்கள். திருமந்திரம் சொல்கிறது, மூலாதாரத்திலிருந்து சகசிராரம் வரை சக்தி பயணிக்கிறது என்று. இன்று ஸ்பைனல் கார்டில் உள்ள நர்வ் பாத்வேஸும் இதே வழியில் பயணிக்கின்றன என்று அறிவியல் சொல்கிறது. கவித்துவமான வார்த்தைகளில் சொன்னாரா அல்லது உண்மையில் கண்டார்களா? யோசியுங்கள். நான்காவது, காலம் பற்றிய தத்துவம். திருமந்திரம் காலத்தை பற்றி அதிசயமான விஷயங்கள் சொல்கிறது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றும் ஒரே நேரத்தில் இருக்கின்றன என்று. இது கட்டுக்கதையாக தெரியலாம். ஆனால் நவீன குவாண்டம் பிசிக்ஸ் என்ன சொல்கிறது? டைம் இஸ் நாட் லீனியர் என்று. காலம் ஒரு நேர்கோட்டில் பயணிப்பதில்லை என்று. ஐன்ஸ்டைனின் ரிலேட்டிவிட்டி தியரி காலம் பற்றிய நம் புரிதலை மாற்றியது. திருமூலர் இதை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே கவிதையில் சொன்னார். ஐந்தாவது, அன்பே சிவம். திருமந்திரத்தின் மிகவும் பிரசித்தமான வரி இது. அன்பே சிவம் என்று திருமூலர் சொன்னார். கடவுள் வேறு இடத்தில் இல்லை,
அன்பிலேயே கடவுள் இருக்கிறார் என்று, கோவிலில் சிலை வழிபடுவதை விட மனிதர்களை நேசிப்பது பெரியது என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சித்தர் சொன்னது இன்று உலகின் எல்லா மதங்களும் ஒப்புக்கொள்ளும் உண்மை. திருமந்திரம் சொல்கிறது, ஆனந்தம் வேண்டுமா? கோவிலுக்கு போகாதே, உன் மனசை சுத்தப்படுத்து, உன் அன்பை வளர், அதுவே முக்தி. இது எந்த அறிவியலாளன் சொன்னாலும் ஒப்புக்கொள்வீர்கள். ஒரு சித்தர் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார். 7வது, இறப்பு இல்லை என்ற உண்மை. திருமந்திரம் சொல்கிறது, இறப்பு என்பது ஒரு மாயை என்று, ஆன்மா அழிவதில்லை என்று, உடல் மாறும், ஆன்மா மாறாது என்று. இது வெறும் மத நம்பிக்கை மட்டுமா? இன்று குவாண்டம் பிசிக்ஸ் என்ன சொல்கிறது? எனர்ஜி cannot be created or destroyed என்று. ஆற்றல் அழிவதில்லை, மாறுகிறது மட்டும் என்று. திருமூலர் சொன்ன ஆன்மா அழிவதில்லை என்பதும் இந்த விஞ்ஞான உண்மையும் ஒன்றோ என்று யோசியுங்கள். 7வது, பிரபஞ்சமும் மனிதனும் ஒன்றே. திருமந்திரத்தின் மிகவும் ஆழமான தத்துவம் இது. வெளியே இருப்பது உள்ளேயும் இருக்கிறது என்று. மனித உடலும் பிரபஞ்சமும் ஒரே சட்டத்தால் இயங்குகின்றன என்று. இன்று காஸ்மாலஜி என்ன சொல்கிறது? பிரபஞ்சத்தின் விதிகளும் அணுவின் விதிகளும் ஒன்றே என்று. திருமூலர் இதை கவிதையில் சொன்னார். நண்பர்களே, இப்போது ஒரு கேள்வி. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனிதன் நவீன மருத்துவம், குவாண்டம் பிசிக்ஸ், நியூரோ சயின்ஸ், பிரீதிங் சயின்ஸ் எல்லாவற்றையும் கவிதையில் சொன்னான். இது எப்படி சாத்தியம்? 2 விடைகள் மட்டுமே இருக்கின்றன. ஒன்று, திருமூலர் ஒரு அசாதாரண மனிதன், தியானத்தின் மூலம் இந்த உண்மைகளை கண்டுபிடித்தான். 2, திருமூலருக்கு வேறேதோ ஒரு ஞான மூலம் இருந்தது. எது உண்மை என்று தெரியாது. ஆனால் திருமந்திரம் சொல்வது உண்மை என்பது மட்டும் நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. திருமந்திரத்தின் மிகவும் அழகான வரியொன்றை சொல்லி முடிக்கிறேன். ஒன்றே குலம், ஒருவனே தேவன், ஒரே ஒரு இனம், ஒரே ஒரு கடவுள். 3000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தமிழ் சித்தர் சொன்னது இன்று யுஎன்னின் ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷனின் அடிப்படை தத்துவம். அந்த தமிழனின் பெயர் திருமூலர், அந்த நூலின் பெயர் திருமந்திரம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்போதே லைக் பண்ணுங்கள். திருமந்திரத்தில் இன்னும் எந்த தலைப்பில் வீடியோ வேண்டும் என்று கமெண்டில் சொல்லுங்கள். ரூட்ஸ் ஆஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்துங்கள். காத்திருங்கள். வணக்கம்.